வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் படி ஷோ. இதில வந்து நம்ம வெப் டிசைனிங் மற்றும் புரோகிராமிங் குறிச்சு பார்த்துட்டுருக்குறோம். இந்த செக்ஷன்ல வந்து பூட்ஸ்ட்ராப் புது சீரிஸா பார்த்தோம். அதில எப்படி ஒரு வெப் கன்டென்ட்ஸ வந்து ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டுருக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப்ல இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஐகான்ஸ் பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கிளிப் ஐகான்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கிளிப் ஐகான்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ற சாதாரண பிஎன்ஜி ஐகான்ஸ் இல்ல. இதெல்லாம் டெக்ஸ்ட் ஐகான், ஃபாண்ட் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட நார்மல் யூஸ் பண்ணுற ஏ டு இசட் கேரக்டர் ஃபாண்ட்டை இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு உங்கள் முன்னாடி நான் வந்து பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். என்னெல்லாம் டைப் ஆஃப் ஃபாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளாஸை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐகான் கிடச்சிரும். ஏன் இந்த ஐகான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். பீப்புளுக்கு வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து வியூ பண்ணுற வெப்பில் வந்து வியூ பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்காண்டியும், 3வது வந்து ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காண்டியும், 2வது வந்து ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காண்டியும் கொடுக்குறாங்க. என்ன ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டெலீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நம்பர் எழுதுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து எடுக்கிற ஸ்பேஸுக்கும் சிம்பிளாக ஒரு ட்ராஷ் ஐக்கான் போட்டுறதுக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஷ் ஐக்கான் போட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஷ் ஐக்கான் போட்டாங்கன்னா ஈஸியாக பீப்புள் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது வந்து டெலீட் பண்ணக்கூடியது போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் ஐக்கான் போட்டுட்டிங்கன்னா, ஃபோன் நம்பர் அப்படின்னு எழுதுறதுக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் ஐக்கான் போட்டிங்கன்னா பீப்புள் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே இது வந்து ஃபோனுக்குள்ளேயே அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த கிளிப் ஐக்கான் யூஸ் பண்ணுறாங்க. அதர் தென் இதுக்கு வேற பர்பஸ் இல்லை. ஸோ இது வந்து வெப் டிசைனில் நல்ல ஒரு புது இது கொடுக்குறோம். அதுக்காண்டி தான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரியில் கிளிப் ஐகான்ஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி ஒரு பூட்ஸ்ட்ராப்பை வந்து நார்மலாக ஒரு பேஜில் இன்ஸ்டால் பண்ணுவாங்களோ அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இதை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் என்னோட முன்கூட்டிய டுட்டோரியல்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் போய் பார்த்துருங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இது எப்படி லிங்க் பண்ணுறது, பூட்ஸ்ட்ராப் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற டுட்டோரியலை மறக்காமல் பாருங்கள். அங்கே நடந்தது தான் இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராமாக இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிப் ஐகான் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டேக் தான் இருக்குது. ஸ்பேன் டேக் இல்லைனா இட்டாலிக் டேக் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாத ஒரு டேக் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா இந்த இதில் bootstrap/components அப்படின்னு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிளிப் ஐகான்ஸ் தான் இருக்கும். இதில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஐகான் வேணுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் மெமரைஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ஐகானோட நேம்ஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. போய் இந்த கிளாஸ் இதில் இருக்கிறதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஹோம் ஐக்கான் யூஸ் பண்ணோம். ஹோம் ஐக்கான் வந்துருச்சு. அவ்வளோதான். இதான் வந்து கிளிப் ஐகான்ஸ் யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் ஐகான் அப்படிங்கிற ஒரு பேஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் கிளிப் ஐகான் ஹோம் அப்படின்னு சொல்லி எந்த ஐகான் வேணுமோ அந்த ஐகானோட பேர். உங்களுக்கு இது ரெஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் நேராக போய் getbootstrap.com/components/ அப்படிங்கிற இதுக்கு போனீங்க, யூஆர்எலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிப் ஐகான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணும். இதில் பாருங்கள், எல்லா ஐகான்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள், என்ன ஐகான்ஸ்லாம் போடணும்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா எங்கள் டுட்டோரியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் கமெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு எரர் வந்துச்சுனாலோ எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவோம்.